பொருளாதார மத்திய நிலையம் வவுனியாவில் அமைக்கப்பட வேண்டும் என்று வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே பொருளாதார மத்திய நிலையம் வவுனியாவுக்கு வெளியில் ஓமந்தையில் அமைக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வவுனியாவில் அமைக்கப்பட உள்ள பொருளாதார அபிவிருத்தி நிலையத்தினை ஓமந்தையில் அமைக்குமாறு வவுனியா பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அவர்களும் வர்த்தக நிலையத்தை ஓமந்தையில் நிறுவுவதற்கு முற்றுமுழுதாய் ஆதரவு தெரிவித்து நிற்கும் நிலையில் ஒரு சில அமைச்சர்கள் ஏன் இப்படியான செயற்பாடுகள் இறங்கியிருக்கிறார்கள் என்பது எமக்கு புரியவில்லை. இவர்கள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் தங்கள் அரசியல் தேவைகளுக்காக சில வேலைத்திட்டங்களை நகர்த்தி செல்வது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய விடயமாகும். இவர்களுக்கு எதிராக நாங்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய கட்டாயம் நிச்சயம் ஏற்படும். அரசியலுக்குள் புகுவதற்காகத்தான் இந்த கபட நாடகத்தை ஆடி வருகிறார்கள். பொருளாதார மையம் ஓமந்தையில் நிறுவப்படுவதாக தீர்மானிக்கப்பட்ட பொழுது சுகாதார அமைச்சர் அவர்கள் வவுனியா நகரசபை எல்லைக்குள் கொண்டு வருவதாக தீர்மானித்துள்ளார். நகரசபை எல்லைக்குள் ஏற்கனவே நடபாத வியாபாரிகளுக்கு நாளாந்தம் தொழில் செய்வதற்கு ஒதுக்கிட முடியாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த நகர எல்லைக்குள் பொருளாதார வர்த்தக கட்டிடம் அமையும் போது இன்னும் இட பற்றாக்குறை ஏற்படும். பொருளாதார மத்திய நிலையம் என்றது ஓமந்தையில் அமைக்கிற எடுத்து இந்த முடிவை வவுனியா மாவட்டத்தில் அமைக்கிறதுக்கு சத்தியலிங்கம் ஐயா அவர்கள் முடிவெடுத்திருக்காக தெரியப்படுறது. ஓமந்தை என்றது முல்லைத்தீவிலிருந்து வரவருக்கு என்ன, யாழ்ப்பாணத்திலிருந்து வரவருக்கு என்ன, வவுனியா சிதம்பரபுரத்திலிருந்து போறவருக்கு என்ன, மயிலங்குளத்துல மக்களுக்கு என்ன, எல்லாருக்கும் ஒரு பொதுவான இடமா இருக்கு. சரியான ஒரு அன்னளவா கிட்டத்தட்ட ஒரு மத்திய இடமாவே அமையுது.